35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. சங்கரன், இந்த ஆண்டோட மாவட்டம் வாரியாக முதலிடம் பிடித்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? அவர்களோ யாரு? அவங்களோட மதிப்பெண்லாம் என்னவா இருக்கு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் முதல் 5 மாவட்டங்கள் எது அரசு பள்ளிகள் முதல் 5 மாவட்டங்கள் எது என்ற விவரங்கள் எல்லாம் பெறப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா அந்த 38 மாவட்டங்களுக்கும் பட்டியல் தனியாக தரப்பட்டிருக்கிறது. அதுல பார்த்தோம்னா முதலிடம் புதுக்கோட்டைக்கு கிடைத்திருக்கிறது, 2ஆம் இடம் சிவகங்கை, 3ஆம் இடம் தஞ்சை மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது, 4 திருச்சி, 5 கன்னியாகுமரி, 6வது இடம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாவட்டத்தில் தேர்வு எழுதியவர்களில் 97.28 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 7ஆம் இடம் கோவை மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாவட்டத்தினுடைய தேர்ச்சி விழுக்காடு 97.09 இருக்கிறது. 8ஆம் இடம் ஈரோடு, 9ஆம் இடம் தூத்துக்குடி, 10ஆம் இடம் நீலகிரி மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது. ஈரோடு 97.03 விழுக்காடு, தூத்துக்குடி 96.60 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் 96.32 விழுக்காடு பெற்றிருக்கிறது. 11ஆம் இடமாக திருப்பூர் மாவட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்த மாவட்டத்தில் 96.28 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 12ஆம் இடம் தேனி மாவட்டத்திற்கு 96.15 விழுக்காட்டுடன் தேனி 12ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் 13ஆம் இடத்தில் உள்ளது. விருதுநகர் மாவட்டம் 14வது இடத்தில் உள்ளது. கடந்த காலங்களில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வாக இருந்தாலும் சரி, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளாக இருந்தாலும் சரி, விருதுநகர் மாவட்டம் மாநில அளவில் முதல் 3 இடங்களில் ஏதேனும் ஒரு இடம் கிடைக்கும். ஆனால் இந்த முறை இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் விருதுநகர் மாவட்டத்திற்கு 14வது இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாவட்டத்தினுடைய தேர்ச்சி விழுக்காடு 96.02 இருக்கிறது. 15வது இடத்தில் நாமக்கல் மாவட்டம், 16வது இடத்தில் தென்காசி மாவட்டம் இருக்கிறது, 17 திருநெல்வேலி, 18வது இடத்தில் பெரம்பலூர் மாவட்டங்கள் இருக்கின்றன, 19 இடத்தில் மதுரை மாவட்டம் இருக்கிறது. இந்த மாவட்டத்தினுடைய தேர்ச்சி விழுக்காடு 94.91 இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் 20வது இடத்தில் உள்ளது. இதனுடைய தேர்ச்சி விழுக்காடு 94.61. 21வது இடத்தில் கடலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய தேர்ச்சி விழுக்காடு 94.22 இருக்கிறது. இதே போன்று 23வது இடத்தில் மற்ற இதர மாவட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இடம் பிடித்திருக்கின்றன. இதே போன்று அரசு பள்ளிகள் அளவிலும் தனித்தனியாக எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த வரிசையில் இடம்பெற்றிருக்கிறது என்ற விவரங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கின்றன. புரியவதனா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.